சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வாங்க பங்காளி, வாங்க வாங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வாங்க. பரவாயில்ல, ஏதோ ரொம்ப வருஷம் கழிச்சு பத்திரிக்கை விருதையாவது வீட்டுக்கு வந்தீங்களே, ரொம்ப சந்தோஷம். வாங்க உள்ள வாங்க. வாங்கய்யா. அட நீங்களும் வாங்க. வாங்க வாங்க வாங்க. பாப்பா. அவசியம் குடும்பத்தோட வந்து செய்கிறேன். வரோம், கண்டிப்பா வரோம். நல்லது. அப்புறம் கிளம்புறேன். என்ன அவசரம்? உட்காருங்க பங்காளி. இன்னும் நிறைய வேலை இருக்கு. உட்காருங்க பங்காளி, ஒரு விஷயம் பேசணும். உட்காருங்க உட்காருங்க. மூத்த பொண்ணு கல்யாணத்தை தான் யாரையும் கூப்பிடாம அவசரமா பண்ணிட்டீங்க. இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு பையனுக்கு பத்திரிக்கை வைக்க வந்திருக்கீங்க. பரவாயில்ல, நல்ல விஷயம்தான். யாரையும் ஒதுக்காம நம்ம பங்காளி எல்லாத்துக்கும் பத்திரிக்கை வச்சிருங்க. என்ன நான் சொல்றது? சரி பங்காளி, வச்சிடுறேன். எதுக்கு சொல்றேன்னா, நம்ம உடன் பங்காளிங்க 30-40 குடும்பம் இருக்காங்க. ஒருத்தருக்கு கொடுத்துட்டு இன்னொருத்தருக்கு கொடுக்காம இருந்தா அது நல்லா இருக்காதுல்ல. ஆமாமா. அதுவும் இல்லாம நல்லது கெட்டதுக்கு ஒண்ணு சேர்றது தானே பங்காளிங்க இருக்காங்க. சொல்றது சரிதான், பாத்துக்கலாம். நான் யார மனசுல வச்சுக்கிட்டு சொல்றேன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புரியுது சேகரே, நல்லா புரியுது. நான் பாத்துக்கிறேன். சரி பங்காளி, போயிட்டு வாங்க. கண்டிப்பா வந்துடணும். வாங்க பங்காளி. பாப்பா வருவாயா? வணக்கம் பங்காளி. வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? பரவாயில்லையே, நம்ம வீடெல்லாம் தேடி வந்திருக்கியா? பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் சுதாகரே, அதான் பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வாங்க உள்ள. சிங்கரம் வாங்க. என்ன பங்காளி, உங்களுக்கு துணையா கூப்பிட்டு வந்திருக்கீங்களோ? ஆமாமா, ஊருக்குள்ள இங்க எல்லார் வீடும் எனக்கு தெரியாதுல்ல, அதான் கூட கூப்பிட்டு வந்தேன். பத்திரிக்கை வைக்கிறதுக்கு உங்க குடும்பத்தோட வருவியன்னு பார்த்தா தோட்டக்காரியோட குடும்பத்தோட வந்திருக்கியா? என்ன பங்காளி, நீங்க இன்னும் மாறவே இல்லையே, அப்படியே தான் இருக்கிய. தோன்னு நாய ஆசையா கூப்பிட்டாலும் அது ஓடி வந்து மூஞ்சிய நக்கிட்டு போயிருமா. யாருக்கு எவ்வளவு இடம் கொடுக்கணுமோ அவ்வளவுதான் கொடுக்கணும் பங்காளி. இல்லைன்னு வைங்க, அப்புறம் நம்ம தலையில ஏறி உட்காந்துருங்க.